நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ பாட்டு போயிட்டே இருக்கா. அவ உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? இல்லப்பா, ரியாக்ஷன் எல்லாம் தப்பு தப்பா இருக்க. மாப்பிள, என்னடா ஒருவேளை உன் கண்ணாடி சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகி அடையாளம் தெரியாம போயிட்டாலோ? டே, அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றா. என்னடா அது? நான் வண்டியில் ஏறேன்னு அம்புட்டு செய்ய காட்டுறேன், அவ பாட்டு கிளம்பி போறா. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. என்னடா அது? அவ என்ன நினைக்கிறான்னு புரிய மாட்டேங்குதே. மாப்பிள, அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன செய்ய பண்ண? இதனால நீங்க சொல்ல வர்ற கருத்து? என் வண்டியோட பின்னாடி சீட்டு உனக்காக தான் காத்துட்டு இருக்குது. நீ வரலன்னா அது எப்பயுமே காலியாக தான் இருக்கேன். உடனே வந்து வண்டியில் ஏறு, இல்லைன்னா அப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு அர்த்தம். நீ இப்படி இப்படி கண்ணடிச்சதுக்கு இவ்வளவு அர்த்தமா இருக்கே. நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. எனக்கே புரியலடா, அந்த புள்ளிக்கு எப்படிடா புரியா? இப்ப என்னடா பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், சிம்பிளா ஃபாலோ பண்ணு. என்னடா சொல்ற? கண்ணடிக்க வேண்டியவ தலையில அடிச்சுக்கிட்டாளா? ஒன்னும் புரியலடா. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். லவ் பண்றேன் அது இதுன்னு பில்டப் கொடுத்தது அவதான். சரி, ஐயோ பாவம் நம்மளை நம்பி லவ் பண்றாளே, பதிலுக்கு நாம லவ் பண்ணலாமேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றேன். மாப்ள, நீ விஜயஜித் மாதிரி லவ் பண்ணலான்னு ட்ரை பண்ற, பட் அது அவளுக்கு புரியல. இன்னொன்னு பண்ணு, ராமராஜன் மாதிரி இறங்கி கலக்கு. ஜெகத்தே, அடிச்சனா
ஏய் உன் தங்கச்சி ஏய் பூசாரி சொல்லு மாப்ள. ஸ்டேஷன்ல நடந்த விஷயம் எதுவும் மாப்பிள்ளைக்கும் ஆண்டாளுக்கு தெரிய வேணாம். அது எப்படி மாப்ள நான் சொல்லுவேன்? அதுக்கு இல்லடா, தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதான். புரியுது மாப்ள. அவனுக்கு உதவி பண்ண போய் தேவையில்லாம அவன்கிட்ட வசு வாங்க வேண்டியதா போச்சாடா. அட விடுப்பா, உனக்கு இந்த குரு பெயர்ச்சி சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஏண்டா இலை எது கூட முடிச்சு போட்டுக்கிருக்க? வேற என்னன்னு சொல்றது இத? வாயு கூசாம அவன் எப்படி பேசுறான் பாத்தியாடா? விடு சத்தி, அந்த வெறும்பைய சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காத. பாக்குற பிள்ளைங்க சாபம் விட்டுக்கிருக்கான்டா. ஆமா, அவன் பெரிய கண்ணை கட்டின காந்தாரி. சாபம் விட்டதும் நம்ம குளமே அழிஞ்சிட போகுது. அந்த சாக்கடை பேல தூக்கி உள்ள போட்டாச்சு. ஜெயில இருக்கிற அந்த 5 கம்பிய மாத்தி மாத்தி அவன் எண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அந்த இத்து போனவன் கிடக்குறான் உடுப்பா. இலை எல்லாம் புரியுதுடா, இருந்தாலும் அவன் ஆண்டாளை பத்தி அப்படி சொல்றப்ப மண்டையெல்லாம் சூடாகுதுடா. அது தெரிஞ்சுதானப்பா அவன் திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்றான். இல்லடா, நம்மளை விட ஆண்டாளுக்கு இது கஷ்டமா இருக்கு. ரிப்பீட் டயலாக்ப்பா. நீ திரும்ப திரும்ப சொல்லாதன்னு சொன்னா அது எனக்கு சொல்லணும்னு தோணும். அப்படி ஒரு வியாதி எனக்கு. சரியா, வா போலாம். எங்க? கடைக்கு போலாம்டா. மதுரையில ஏதோ வேலைன்னு சொன்ன? அது ஒரு நாளே பாப்போம்டா. இவங்க இதை மூட் அவுட் பண்ணி விட்டாங்களடா. சரி விடு, போலாம். இரு, நல்லா உட்காந்துக்கிறேன். ஐயோ, என்னப்பா பூச்சாண்டிய பார்த்த மாதிரி பயப்படுற? இலை பூச்சாண்டி தான்டா. புரியுற மாதிரி சொல்லு. இலை அங்க வர்ற. நீ கட்டிக்க போற பொண்ணுப்பா? அண்ணாங்கட்டி. இது வேற இல்ல, ஒரு மார்க்கமா தான்ப்பா இருக்கு. நீ கட்டிக்கிறோம்டா சொல்லு, பேசி முடிச்சிருவோம். ஐய, நம்ம ரேஞ்சே வேறப்பா. பெரிய ஊரு ஓவரா பேசாதடா. சரி சரி, நீ வண்டி எடு, கிளம்புவோம். இது வேற சமயம் பார்த்து கழுத்துருக்கு. முக்கியமான சமயத்துல எல்லாம் உன் வண்டி சொதப்புமே. மாமா இலை உன்னே தாண்டா. மாமா நான் உங்களை தான் கூப்பிட்டேன். ஏய், இந்த மாமா அம்மாவெல்லாம் ஏன்ட்ட வேணாம். இல்லப்பா, வயசானவனா தெரியறல அதான். இலை உடம்பு இப்படியா இருக்கு? இல்லப்பா, சும்மா விளையாட்டுக்கு. என்ன வேணும்? உங்க மனசுதான். அப்படி ஒரு ஐட்டம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஐயோ, அப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறது ஆபத்துங்க. நான் வேணா என் இதயத்தை தரவா? சபாஸ், சரியான போட்டி. போட்டி தாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் போட்டி உரி உன் வீட்டுல ஏற்றி வரையும் பாரு. நாங்க ஒண்ணு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஏ அப்பா, அவங்க உனக்கு பயப்பட மாட்டாங்களாம். இல்லை, எனக்கு காது நல்லா கேக்குது, நீ மூடு. கேக்குதாங்க. பதில் சொல்லலன்னதும் கேட்கலையோன்னு நினைச்சேன். ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி பஞ்சாயத்து பண்ற மாதிரியே சல்லு புல்லுன்னு பேசுறீங்க? சரி, என்ன வேணும்? என்ன வேணும்னா 2 கிலோ சர்க்கரையும் ஆரஞ்சு முட்டாயமா கேட்க முடியும்? கட்டிக்க போறவங்க கிட்ட பேசலாம்னா இப்படி துரத்துறீங்களே. இங்க பாரு, இன்னும் நீ பேசியே முடிக்கல, அதுக்குள்ளயும் கட்டிக்கிற போறவன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அதான் உங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரே. மாப்பிள்ளை யாரையும் நான் சொல்லணும்? வேண்டாம், நீங்க தான் அப்பா சொன்னா தட்ட மாட்டீங்கல்ல. மாப்பிள்ள, உன் புகழ அசலூர் வரைக்கும் பரவி கிடக்கு. முதல்ல எனக்கு உன்னை பிடிக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்படி போடு. அப்ப எனக்கு பிடிக்கலண்டா? பிடிக்கும். இந்த மூஞ்சிக்கு தமனாவும் ஸ்ரேயாவுமா கிடைக்க போது நானே ஜாஸ்தி தான். ஏய் போட்டேன்னா. சரி சரி, சாயங்காலம் கோயில் பக்கம் வரேன். சாமிக்கு 2 முழமும் எனக்கு 2 முழமும் பூ வாங்கி வைங்க, நான் வரேன். ஏழை என்னடா இவரோட ஒரே இம்சேவல இருக்கு? ஏன் மாப்பிள்ள கட்டிக்க போற பொண்ணுட்டு இப்படி எரிஞ்சு விழுற? ஏழை நீ மாடா. மாப்பிள்ள, உன் மனசுல நீ வேணா உன் அத்தை பண்ண ஆசைப்படலாம், ஆனா இதுதான் நிஜம். பறக்கிறத விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படு. இந்த பாரு, இதுதான் நிஜம், இதுதான் நடக்கும். சரியா? நான் போய் ஒரு மோரை குடிச்சிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்தாங்கக்கா. என்ன? குடிங்கக்கா. வேணான்றல. அக்கா, அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கீங்க, தாகத்துக்கு எதமா இதை குடிங்கக்கா. ஏய்,
நான் கேட்டனா சும்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு 50 100ன்னு கேக்குறதுக்கா? அக்கா உங்ககிட்ட போய் யாராச்சும் காசு கேட்பாங்களாக்கா? அப்புறம் சோடா அந்த மரத்துல காய்க்குது? ஆமாக்கா, அதோ அந்த மரத்துல காய்க்குது. அக்கா இத குடிங்கக்கா. அக்கா அக்கா வேணாக்கா. அக்கா 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 ஓடி போடா. இந்தா ஓடு. வாங்க ம் வாங்க. ம் உன்னதான் வா. என்ன என்ன 2 நாளா என்னென்னவோ பண்ற? ஒண்ணும் புரியலையே. நீ என்னதான் பண்றன்னு சொல்லிட்டு தான் பண்றது. சொல்லு. என்னென்னவோ பண்ண முயற்சி பண்ற, அதுக்கு பேர் என்ன? காதல். என்னது? ஆமா, சும்மா ஐ லவ் யூ சொன்னா மட்டும் போதுமா? ஆ, மத்தவங்கள மாதிரி நாம காதலிக்கணும்ல. அது எப்படி? 4 இடத்துக்கு போக வரலாம் இருக்கணும். ராத்திரி போன்ல பேசினேன், ஜிகிர்தண்டா, குஸ்பி இட்லி, பொரிச்ச பரோட்டா எல்லாம் வாங்கி தரேன். நாயக்கர் மஹால், அழகர் கோயில் அதெல்லாம் கூட்டு போனோம் இல்லையா? ஆமா, இதெல்லாம் பண்ணா அதான் லவ். ஓ, அப்ப நீங்க பின்னாலேயே வர்றது, அந்த ரோஜாவை வாயில கவிட்டு நிக்கிறது, இதுக்கெல்லாம் பேர் கூட லவ்? இப்ப புரிஞ்சிருச்சா? என்னடா நம்ம அந்த பல்ட்டி அடிச்சு லவ் பண்றோம், இந்த புள்ளைக்கு எதுவுமே புரியலையே, நான் பயந்துட்டேன். ஓ, இப்போ உனக்கு பயம் போயிடுச்சு. அப்புறம் வேற என்ன? இவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஓ, இதை விட மேல? ஆமா, டாப் கிளாஸ். ஓ, அதுல எதாவது ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கலாமா? சினிமாக்கு போகணும்ல. சோ இதான் உனக்கு தெரிஞ்ச காதல்? ஆமா. இந்த மாதிரி ஐடியாலாம் நீ எதுல இருந்து பிடிக்கிற? நானா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், அப்புறம் சினிமால இருந்து இருக்கிறது தான். லவ் படம்னா என்ன மாதிரி படம்? அது வந்து மூன்றாம் பிறை, ரோஜா இந்த மாதிரி ஏதாதா? இது வேற. அழகர் சொல்லுச்சலாம். மவனை இன்னொரு தடவை செல்லம் கில்லன்னு சொன்ன விடுற விடல வாய் வெத்தலை பக்கம் போட்டுக்கோ. ஆண்டலே, முதல்ல காதல்னா என்னன்னு கத்துக்கோடா, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பி. நீ இப்படி லவ் பண்றன்ற பேர்ல நீ இம்சை மட்டும் பண்ணாத. நீ ரொம்ப நல்லவன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆள் நீ. இதெல்லாம் தான் எனக்கு உன் மேல காதல் வர்றதுக்கான காரணம். அப்படின்னு நீ நினைச்சனா அது ரொம்ப தப்பு. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் பிடிச்சிருக்குன்னு தான் காரணம் எனக்கு தெரியல. ஆண்டலே. ஆமா, யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். உன்ன மாதிரி ஒருத்தனால எனக்கு பிடிச்சிருக்கவே கூடாது, ஆனா ஏனே தெரியல உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடாலும் சொல்ற, இருக்குன்ற ஆனா இல்லன்ற. இப்ப நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா? அது எனக்கு தெரியாது, ஆனா நான் எனக்குள்ள ஃபீல் பண்ற மாதிரி நீ ஏதாவது பண்ணணும். இந்த காதலிக்கு ரோஜாப்பூ கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். உனக்கு புரியுற பாஷையிலே நான் சொல்றேன், ஏதாவது பண்ணி என்ன அசத்து. அப்படின்னா நீ லவ் பண்ற பொண்ணுக்கு சோடாவும் பீடாவும் தான் வாங்கி கொடுப்பியா? வேற எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டியா? அப்படியே பாவனை ஆச்சரியப்படுற மாதிரி, கண்ணுல சந்தோஷத்தை தண்ணி வர மாதிரி ஏதாவது பண்ணு. உடனே நிறைய செலவு பண்ணி தங்கம் வைரம்னு ஏதாவது வாங்கிட்டு வந்து நிக்காத. பொருளோட வேல்யூஸே எந்த மாதிரி சமயத்துல எந்த மாதிரி பொருளா கொடுக்கறோங்கிறதுல தான் இருக்கு. ஏதாவது புரியுதா? பாப்போம் உனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு. அப்ப அது வரைக்கும் இந்த செட்டப் எல்லாம் மூட்டை கட்டி ஓரம் வை. ஒழுங்கா யோசி. ரேவதி, அப்பா, குட்டி போட்ட பூனை ஒன்று வீட்டில் குறுக்கு நேரமாக நடந்துக்கிட்டு இருக்க, அதுக்கு ஏதாவது காப்பி டீ கொடுக்கலாம்ல? என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? இப்பெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான் இல்லம்மா? ஆமாப்பா. நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துடக்கூடாது. நீங்க காமெடி பண்றேன்னு கடிக்கிறதும், அதுக்கு அக்கா சிரிக்கிறதும் தாங்க முடியல. இதுக்கும் சரிப்பா. ஏண்டா வெட்டியா இருந்தாலும் வெளியிலே இருப்பேன்னு அடம் முடிக்கிறவே நீ. 2 நாளா வீட்டுக்குள்ளே இருக்கிறிய, என்ன விசேஷம்? ஒருத்தன் வீட்டுல இருக்கக்கூடாதா? ஒருத்தன் வீட்ல இருக்கலாம், ஆனா அந்த ஒருத்தன் அழகரா இருக்கானே, அதான் அதிசயமா இருக்கு. சும்மாதான். டேய், சோழியம் குடுமி சும்மா ஆடுமா? என்ன விஷயம் சொல்லு. கையில எதுவும் காசு இல்லையா? வேணும்னா தரேன்டா. எது? அந்த கோயில் உண்டியில போற மாதிரி 20 ரூபாயா? காதலிக்கிற பையன் நீ இப்படி கம்பு கூட்டுக்குள்ள கையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி சரியா வரும்? என்னடா உன் காதல் கதை இன்னும் ஓடுதா இல்லையா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவன் இப்ப நல்லவன் ஆயிட்டான். அப்படின்னா லவ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. உருப்படியா அந்த ஒண்ணுதான் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப அதுவும் பண்ணலையா? அப்பா, காதல் கன்றாவிலாம் எதுக்குப்பா? நாளை பின்ன நடக்காம போச்சுன்னா மனசு உடைஞ்சு போறதுக்கா? அது இல்லம்மா, காதல்ல ஒருத்தன் தோத்து போறது ஓகேமா, ஆனா காதலிக்காம இருக்க கூடாது. அதுக்குன்னு அவன் யார் ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. யார வேணாலும் ஆசைப்படட்டுமே, அதுல என்ன தராந்தரம் பாத்துக்கிட்டு. அது எப்படி யார வேணா நேசிக்க முடியும்? ஆமாம்மா, கவர்னர் பொண்ணாவே இருக்கட்டும், அதுக்கு என்னங்கிறேன். கவர்னர் பொண்ணு ஓகே, கலெக்டர் பொண்ணு ஓகேவா? ஏமா, கவர்னர் பொண்ணே ஓகேங்கிறப்ப கலெக்டர் பொண்ணு என்ன இஞ்சி மரப்பாவா? அப்பா, நம்ம ஊர் கலெக்டர் ஓகேவா? என்ன பேச்சே காணோம்? அது அவளைதான் பிடிச்சிருக்குன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது. ஏமா, அந்த வீட்டுல யாராச்சும் இந்த பையன் பார்த்துருக்கானா? அப்படிலாம் இல்ல, சும்மா சொல்றேன். உன் அம்மா கொன்னு போடுவா, அதோட எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கலெக்டர் சும்மா விடுவாரா? அவன் என்ன கிழிப்பான், அவன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்தப்ப என்ன பண்ணா? அப்பா போதும், 30 வருஷம் நீங்க முறைச்சிட்டு அழிஞ்சது. எங்க தலைமுறையோடையாவது அந்த பகை போட்டும். என்னம்மா, அவன் வீட்டுல இருக்கான்னு பேச ஆரம்பிச்சு பேச்சு எங்கேயே போகுது. காதலிக்க வேணாம், கஷ்டப்படவும் வேணாம். ரேவதி, கொஞ்சம் மோர் கொண்டு வாமா. என்னடா லவ்வா? கலெக்டர் பொண்ணையா? சீச்சி, வேற பொண்ணா? போய் பார்த்து 4 இடத்துக்கு கூட்டிட்டு போறது. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அப்படியா? பின்னாடியே போனேன், திட்டிட்டா. அதான் போடின்னு வீட்டிலே இருந்துட்டேன். காய வெட்டில அவ போன் பண்ணுவா. அவ திமிரு பிடிச்சவப்பா, போன்லாம் பண்ண மாட்டா. பண்ணுவா. எப்ப பண்ணுவா? இப்ப பண்ணுவா, ட்ரிங் ட்ரிங்னு. சொன்னோம்ல, எடுத்து பேசு. ஹலோ, எங்க இருக்க? வீட்ல. உடனே கிளம்பி கொஞ்சம் கோயில் கிட்ட வா, உன்கிட்ட பேசணும். இப்ப வா. நீ வெட்டியாதான் வீட்ல இருக்கேன்னு நல்லாவே தெரியும், நீ கிளம்பி வா. போயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? ஒரு நாள் காய விட்டா பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வருவாங்க. தெரியும். என்னது? அழகரு, முதல் போல தப்ப போட்டடா. அடுத்த மனச நேரத்தெல்லாம் வாயில பேசிடவே கூடாது. சமாளி சமாளி. அது நீ கிளம்பு. இல்ல நீ கிளம்பு. நில்லுமா, இப்படி நடந்து போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? 2 நாளா பார்க்கல பேசல, அடிப்படையில ஒரு மனுஷனுக்குள்ள பேசிக்கா மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நினைச்சேன். அது இன்னும் மோசமாதான் ஆயிருக்கு. முதல்ல அது சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். வேண்டல, பார்த்தமா சிரிச்சம்மா லவ் பண்ணமா பேசணுமா இல்லாம ஏன் இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இவர் பெரிய மன்மத ராசா, இவரை 2 நாள் பார்க்காம அப்படியே நாங்க உருகி போயிட்டோம். அதனால கதறிக்கிட்டு நாங்க இவருக்கு ஃபோன் பண்ணிருக்கோம். ஐயா வாங்க, வந்து உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு நாங்க கெஞ்சணும். அப்படிதானே சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். நீ தெரியாமல சொல்லலடா, தெரிஞ்சுக்கிட்டே சொல்லிருக்க. அதுவும் நக்கல வர சொன்ன. முழிக்கிறத பாரு. ஊர் உலகத்துல எவனுமே இல்லன்னு ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? என்ன நீ, நான் எது பண்ணாலும் தப்புன்ற? ஏய் லூசு, லவ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது, வார்த்தையில சொல்றது கிடையாது, உள்ளுக்குள்ள உணர வைக்கணும். இங்க பாரு, என்ன ஒருத்த குத்த வந்தப்போ சட்டன குறுக்க வந்து அதை வாங்கிக்கிட்ட பாரு. அதுக்கு பின்னாடி வேற எந்த விளக்கமும் தேவையில்லை. இப்ப யோசிச்சாலும் என் கண் கலங்கும். ஆனா அதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வாசல்ல கோலம் போடுறப்போ வந்து நிக்கிறது, வண்டியில பின்னாடியே வர்றது, மதுரையில இருந்து மொத்தமா ரோஜாப்பூ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு டெய்லி ஒண்ணுன்னா குடுக்கறது, தேடி தேடி மோசமான கிரீட்டிங் கார்டை வாங்கி குடுக்கறது வெறுப்பா இருக்கு. ஏங்க, அதுக்குன்னு ஒவ்வொரு வாட்டி குறுக்க வந்து குத்து வாங்கிட்டு இருக்க முடியும்? அதுவும் காதல் தான், இதுவும் காதல் தான்.
சும்மா குத்தம் சொல்லாதீங்க. இங்க பாரு அழகரு, பிளான் பண்ணியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, அதுவா நடக்கணும். நீ பரபரப்பா அந்த 2 நாளும் என்னென்னவோ பண்ணியே, எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நாம கரெக்டான ஆளு தான் லவ் பண்றோமான்னு. ஓஹோ, ஆரம்பிச்ச 2வது நாளே டவுட் வந்துருச்சா? ஆமாண்டா, நீ பண்ண வேலை அப்படிதான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்ல வர? இந்த டெய்லி குட் மார்னிங் குட் நைட் இப்படி மெசேஜ் பண்றது, மணிக்கணக்கா போன்ல பேசுறது, இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது பண்ணுடா. இங்க வில்லேஜ் அவ்வளவுதான் வரும். லவ் பண்றது என்ன காலேஜ் போய் படிக்க முடியும்? எல்லாம் அப்படியே சினிமா பார்த்து பார்த்து எடுத்து விடுறதான். எப்பயுமே தப்பா நினைச்சா அப்படியே. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் அந்த பைத்தியக்காரத்தனத்திலயும் ஒரு உண்மை இருந்துச்சு. உன்னோட அன்பை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு லவ் பண்ண தெரியலன்றியா? நான் அதை சொல்ல வரலடா. ஒருத்தர் தெரிஞ்சுப்போம், வேற மாதிரி நிறைய பேசுவோம், குட்டி குட்டியா நிறைய விஷயங்களை பேசுவோம் பண்ணுவோம். பிளான் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள அன்பை ஃபீல் பண்ணுவோம். அத நான் சொல்ல வரேன். நீ சொல்றது எதுவுமே எனக்கு வழங்கல. நான் ஒரு 4 நாள் லவ்வுக்கு லீவ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா லவ் பண்றேன். முட்டாள் முட்டாள், சொல்ல வரத கொஞ்சமாவது கேக்குறியா? பட்டிக்காடு காட்டு மிராண்டி லூசு. பிடிச்சிருக்குன்னு சொல்ற வரைக்கும் பொண்ணு பின்னாடியே தொங்க வேண்டியது, அவ என்ன பண்ணாலும் பொறுத்துக்க வேண்டியது. ஓகே சொன்ன அடுத்த செகண்ட் ஆம்பளை திமிர காட்ட வேண்டியது. ஒன்ன போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லண்டா? பாப்பா, ஆண்டிப்பட்டியில அழகான பொண்ணுங்க 50 பேர் இருக்காங்க. அழகர் ஊன்னா பின்னாடியே வரும். அதெல்லாம் விட்டு அடியும் உதையும் குத்தும் வாங்கிட்டு உன்னை லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? போடு. இருது இல்ல, போமா. போ போ. நீ போ.